அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 41 கல்லாமை, குறள் எண் 401. அரங்கின்றி வட்டாடியற்று நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், அறிவு நிரம்புவதற்குரிய நூல்களை கற்காமல் கற்றோர் நிறைந்த அவையில் பேச முற்படுவது அதற்கான அரங்கமில்லாத நிலையில் ஆட முற்படுவது போலத்தான் என்று பொருள்பட இந்த குறள் அமைந்திருக்கிறது. அதாவது, நூல் இல்லாமல் பட்டம் விட முடியாது, அதேபோல் நன்னூல் கற்காமல் சபையில் பேச முடியாது. பல நூல்களை கற்றால்தான் அறிஞராகி சான்றோர்கள் முன்னால் நாம் பேச முடியும். அப்படியே பேச முற்பட்டால் எப்படி இருக்கும் என்று மூதுரையில் ஔவையார் அவர்களும் சொல்கிறார்கள். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறையிட விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்கிறார்கள். ஆமாம், அதாவது மயில் ஆடுறதை பார்த்து வான்கோழி ஆடிச்சான், அந்த மாதிரி சொல்கிறார்கள். கற்றோர் சான்றோர் இருக்கும் இடத்தில் கல்லாதார் போய் பேசும் பொழுது அப்படி இருக்கும் என்று சொல்கிறார்கள். சான்றோர்கள் பலர் இருக்க ஆரோக்கியமான அறிவான பேச்சுக்களை நாம் பேச வேண்டும். அதற்கு நம் கல்வி கற்கும் நிலையை உயர்த்த வேண்டும். அதற்கு பல நூல்களை கற்று அறிவை வளர்த்து கொள்ளுதல் தான் பலர் கூடி மகிழும் அழகான அரங்கத்தில் ஆடினால் போலாகும். அது வல்லாமல் கல்லாமல் முந்திரி கொட்டை போல முந்தி பொருள் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் பேசினால் அது அரங்கமில்லாத நிலையில் ஆட முற்படுவது போன்றது என்பதையே அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் என்ற குறள் மூலம் சான்றோர்கள் பலர் கூடும் சபையில் பேசுவதற்கு பல நூற்களை கற்று அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக நமக்கு வள்ளுவ பெருந்தகை எடுத்திருக்கிறார்கள். வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.